வந்து நாம மிக்ஸியில் போட்டு அரைச்சு பால் எடுத்துக்கலாம். இன்னும் வந்து எவ்வளோ வெண்ணெய் இவர் முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாகவே இருக்குது. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயிலேருந்து எண்ணெய் எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 முறை இருக்குது. 2 முறையும் எப்படி எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்காய் மட்டை உரிக்கிற கம்பியில் வந்து நம்ம இப்போ தேங்காய் வந்து உரிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அருவாள் மட்டை வாங்குறத விட அந்த கம்பியில் மட்டை வாங்குறது ஈஸி. அவ்வளோதான், ஒரு நிமிஷத்து வேலை தான். தேங்காய் மட்டை வாங்கியாச்சு. வந்து நம்ம தேங்காய் உடச்சி இதுலேருந்து வந்து பால் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம உடச்சி துருவி தேங்காய் துருவி நம்ம வந்து எண்ணெய் தயாரிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவிக்கலாம். இப்போ வந்து திருவுறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அருவாமனை. இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தேங்காயே திருவ தெரியாது. எப்படி திருவணும் பாருங்க. வந்து 2 முழு தேங்காயை உடச்சி நம்ம ஆஃபாக கட் பண்ணி 4 மூடியாக பண்ணியாச்சு. இப்போ வந்து அது திருவியுமாச்சு. இது திருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 நிமிஷம் டைம் ஆச்சு. இப்போ வந்து இந்த தேங்காயை அரைச்ச தேங்காய் பூவை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து சூப்பராக இருக்குது. தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சாச்சு. வந்து நமக்கு வடிகட்டுறதுக்கு வந்து ஒரு வெள்ளை துணி ஒன்று தேவை. இது வந்து நாம் அரைச்சி வச்ச தேங்காயை வந்து உள்ளே போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். வந்து நாம் புளியாமையே வந்து எவ்வளோ பால் வருது பாருங்க, தேங்காய் பால். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. அதுவாக முடிஞ்சது வந்து தேங்காயோட சக்கை. இது வந்து 2வது டைம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம 2 டைம் அரைச்சி தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 12 மணி நேரம் வச்சு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம 12 மணி நேரம் வச்ச தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு. தேங்காய் பால் வச்சதில் வந்து தண்ணி வந்து அடி கீழே போயிருக்கு. மேலே இருக்கிறத நமக்கு வந்து தேவையானது. இப்போ வந்து நாம் கடாயில் ஊற்றி நம்ம எண்ணெய் தயாரிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த பாலை வந்து நாம் கடாயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். வராது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. தேங்காய் பால் கீழே போயிடும் போல இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். தீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீடியமாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும்.
நம்ம தீ எப்படி எரியுதுன்னு. ஏன் மீடியம் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் வந்து பொங்காது. நல்லாவே சுண்டிடுச்சு. நம்ம வந்து மணத்துக்காக 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ பாருங்க, எண்ணெய் வந்து பிரிஞ்சிருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எண்ணெய் பாருங்க எப்படி மேலே அப்படியே தெரியுது. தெரியுதுங்களா? சரி, எண்ணெய் நல்லாவே மணக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம தலைக்கு தேய்ச்சா அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்தது, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 மில்லி அளவுக்கு இந்த எண்ணெய் வரும். நம்ம இந்த எண்ணெய் வந்து நம்ம இப்போ வடிச்சிடலாம். பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வடிச்சிக்கலாம். இந்த தேங்காய் சக்கையில் வந்து இன்னும் எண்ணெய் இருக்குது. இது வந்து நம்ம வெள்ளை துணியை போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இன்னும் வந்து எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு சேர்ந்து வருது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லிக்கு மேலேயே நம்ம தேங்காய் எண்ணெய் தயாரித்தாச்சு. இந்த எண்ணெய் தான் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தலைக்கு சூப்பராக இருக்குது. மனம் வந்து தேங்காய் எண்ணெய் அருமையாக இருக்குது. இதே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எண்ணெய் தயாரிக்கிற டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி தயாரித்து பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இவர் தேய்ச்சி விட்டுருக்கிறேன். தலை இவர் முடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகவே இருக்குது. ரொம்ப தலைக்கு வந்து ரொம்பவே நல்லது. தலை வந்து தேங்காய் எண்ணெய் மணம் தான் அடிக்கும். சூப்பராக இருக்கும்.